ஹே மை பிஎல் buddies, வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த காப்ளின் கொரியன் பிஎல்லோட ஃபைனல் எபிசோட் வாய்ஸோடு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் அந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரெக்கமெண்ட் ஆகும். இந்த ஃபைனல் எபிசோடோட ஸ்டார்டிங்கில் போக்கு தான் காட்டுறாங்க. அவன் நடிக்கிறதுக்கு தானே சான்ஸ் தேடிட்டு இருந்தான். ஒரு இதில் இவன் தான் பெஸ்ட்டாக இருப்பான், அந்த இடத்துக்கு வேறு யாரையுமே போட முடியாதுன்னு இவனை செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ போக் அவனோட ஆசைப்படி ஆக்டர் ஆகிடுறான். அதுக்கப்புறம் 1 இயர் கழித்து காட்டினாங்கன்னா இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கான். ஏன்னா அவன் ஸ்டார்டிங் சேர்ந்த புதுசுலேயே அவன் சொல்லியிருப்பான், என்னோடய ஃபஸ்ட்டில் ஒரு காப்ளின் தான் அப்படின்லாம் சொல்லியிருப்பான். ஸோ அதை நிறைய பேர் ஃபன்னாக தான் எடுத்துக்கிட்டாங்க. இவர் சும்மா ஃபன் பண்ணுறாரு போல், இல்லைனா இவர் ஃபஸ்ட்டு பண்ண ரோல் ஒரு காப்ளினை லவ் பண்ணுற மாதிரி ரோல் போல், அந்த மாதிரி தான் அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இன்டர்வியூ எடுக்கும்போது கூட அவங்க கேட்குறாங்க, உங்கள் ஃபஸ்ட்டில் ஒரு காப்ளின்னு சொன்னீங்கல்ல, உங்கள் ஃபஸ்ட் லவ் எப்படி முடிஞ்சுங்கிற மாதிரி கேட்க இவன் சொல்கிறான், என் ஃபஸ்ட் லவ் முடியலன்ட்டு. இப்படி இவன் பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தங்க இவனோட ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. நிறைய பேர் அந்த போஸ்டர்லாம் இருக்கும்ல, அது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஹுங்கு. அவன் ரொம்ப சோகமாக தான் யோசிச்சு பார்த்துட்ருக்கான். இப்போ இவன் இன்டர்வியூ இருந்தான்ல, அந்த இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் அந்த டேரக்டர் பேசுகிறாங்க. இந்த டேரக்டர் யாருன்னா, ஃபஸ்ட்டு அன்றைக்கி ஒரு நாள் போக் இது போயிருப்பான், ஆடிஷனுக்கு போயிருப்பான். அந்த டேரக்டர் கிட்ட தான் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. அவரை இவனை பாராட்டி தள்ளிகிட்டு இருக்காங்க. சூப்பர், நீங்கள் தான் பெஸ்ட்டு, அந்த மாதிரிலாம். இவனை பேசக்கூட விட மாட்டுறாங்க. அதோட அவன் கேட்குறான், நம்மளோட என்ன டீல் போடணும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, நீங்கள் அதை பற்றி கண்டுபிடிச்சிங்களான்ட்டு. என்னென்னா, இவன் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ஒரு அடகு கடை ஓனர், அந்த ஆள் யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லி டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருப்பான். பட் இப்போ வரைக்கும் என்னால் கண்டுபிடிக்க முடியல, அவரோட கடை இருக்க மாதிரியே தெரிலன்ட்டு தான் இந்த டேரக்டர் சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னென்னா, அந்த இடையில சோயங்னு ஒருத்தனை சொல்லிகிட்டு இருப்பாங்கல்ல, அவன் தான் அந்த மாதிரி அடக்கடை வச்சுருப்பான் போல். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அவனை தேடி கண்டுபிடிச்சா வச்சு எப்படியாச்சும் பிஹுங்க பார்த்தலான்ட்டு இவன் நினச்சிட்டு இருக்கான் போல். அதோடு இப்போ அந்த டேரக்டர் பேசிட்டு போயிட்டாரு. இவன் தான் அவங்க 2 பேரும் அந்த ரூல்ஸ்லாம் எழுதுனாங்கல்ல, அந்த கார்டை பார்த்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். ஒரு வேளை ஏதாவது பேய் என்னை பிடிக்க வந்தா வச்சு நீ என் கண்ணு முன்னாடி வருவியான்ட்டு. அதுக்கப்புறம் இந்த டேரக்டரும் இவனும் ஒரு ஆளை பார்க்க போகிறாங்க. அப்போ அந்த டேரக்டரே இவனும் பேசிக்கிறாங்க. என்னென்னா, இந்த கம்பெனியில் இவன் ஒருத்தர் மட்டும்தான் ஆர்டிஸ்ட்டாக இருக்கான் போல், மற்ற யாரும் இல்லை போல். அப்படி இருக்க கம்பெனிக்கு யாரோ ஒருத்தங்க இன்வெஸ்ட் பண்ண வராங்களாம். அது யாருங்கிற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த ஆள் வராங்க. இவங்களும் வணக்கம்லாம் சொல்லிகிட்டு இருக்க. அப்போ அந்த ஆள் கேட்குறான், உங்கள் இன்டர்வியூ பார்த்தங்கிற மாதிரி. ஆனால் அந்த டேரக்டர் அவனை பேச விடாமல் அப்படியே பெருமையெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க அந்த ஆள் சொல்கிறான், நான் இவங்கிட்ட தான் பேசணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவனோட லைட்டர் வைக்க அதை பார்த்தோன்னே போக்கு கொஞ்சம் ஞாபகம் வந்துருச்சு. என்னென்னா, இதுக்கு முன்னாடி அவன் பிஹுங்க போய் அந்த 1000 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்துட்டு வருவான்ல, அந்த டைமில் அவன் மயக்கத்தில் இருக்கும்போது அவன் பார்த்துருப்பான். அந்த பாட்டி மெழுகுவத்தி ஏற்றும் போது இந்த லைட்டர் வச்சு தான் ஏற்றிருக்கும். அதோட அந்த பாட்டி யார் கூட பேசிகிட்டு இருந்திருக்கும்ல. ஸோ அது இவனுக்கு ஞாபகம் வந்துருச்சு. இவனும் நீங்கங்கிற மாதிரி கேட்டுட்ருக்க. அப்போயும் அந்த ஆள் கேட்குறான், நான் அவனோட இன்டர்வியூ பார்த்தேன், அதில் என்ன சொன்னேன், ஏதோ காப்ளினை லவ் பண்ண அந்த மாதிரி சொல்ல. அப்போயே அந்த டேரக்டர் குறுக்கால பேசுகிறான், அது சும்மா ஒரு ஃபஸ்ட்டு பண்ண ரோலு, அதில் ரொம்ப ஆழ்ந்து போனனாரு, அதை பற்றி எப்படி சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. இவன் தோணுன்னு பேசுகிறனால அந்த ஆள் என்ன பண்ணிடுறான், ஒரு சொடுக்கு போட்டுடுறான். அப்போ டேரக்டர் ஒன்றுமே பேசாமல் அப்படியே சிலையாட்டு இருந்துச்சு நடந்து போகிறான். இவனும் டேரக்டர் பின்னாடியே போக அந்த ஆள் நிற்க சொல்கிறான், இரு அவன் சேஃபாக வீட்டுக்கு போயிடுவான், நீ என் கேள்விக்கு பதில் சொல்லுன்ட்டு. அப்போயே போக்குக்கு டவுட் வந்துருச்சு. நீங்கள் யாருன்னு கேட்க அவன் சொல்கிறான், நீ இத்தனை நாளாக தேடிட்டு இருக்கீல, அந்த அடகு கடையோட ஓனர் தான் நான்ட்டு. ஆனால் போக்கோ, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் நம்ப போகிறதில்ல, ஏன்னா நீங்கள் ஒரு டைம் பேய் அனுப்பி என்னை கொல்ல பார்த்தீங்க தானேன்ட்டு. அதுக்கு அந்த ஆள் சொல்கிறான், ஆமாம், ஆக்சுவலாக நாங்கள் பெருசாக ஹியூமன்ஸோட விஷயத்தில் தலையிட மாட்டோம், அவங்க எங்கள் விஷயத்தில் தலையிடாத வரைக்கும் இப்போ கூட ஒன்றும் இல்லை, நீ எங்கள் கூட தலையிடாமல் இருந்தால் போதும், உன்னை விட்டுறங்க மாதிரி சொல்ல. இவன் கேட்குறான், இப்போ எதுக்கு நீங்கள் என்ன பார்க்க வந்தீங்கன்ட்டு. அதுக்கு அந்த ஆள் என்ன சொல்கிறான்னா, நீ இன்னும் அவனை பற்றியே பேசிகிட்டு இருக்க, அந்த காப்ளினை நீ மறக்கிறதா நல்லதுன்ட்டு. அதோட அவன் போக்கோட கையை பிடிச்சி பார்க்குறான், உன் கையில் இன்னிமே அந்த எனர்ஜி இருக்குது, அதோட நீ இன்னிமே எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்ருக்க தானே. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணதுலேயே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு. என்னென்னா, பிஹுங்க காப்பாற்றுறதுக்கு கான்ட்ராக்ட் ஆட்டை தானே அந்த சோயங் கூட போட்டிருப்பாங்க. ஸோ இவனோட மெமரிஸ்லாம் அழிக்கணும் அந்த மாதிரி தான் பேசியிருப்பாங்க போல். ஸோ ஆனால் இவன் மெமரிஸ் இவன் எல்லாமே பண்ணியிருப்பான், எல்லா செட்டப்பும். பட் போக்கோட மெமரிஸ் மட்டும் அங்கே அழிஞ்சிருக்காது. அதை தான் இங்கே சொல்கிறான்.
அப்போ போ கேட்குறான், பியூங் எங்கே இருக்காங்கன்ட்டு. ஏன் நீ அவனை பார்க்கணுமான்னு கேட்க, ஆமாம் பார்க்கணுங்கிறான். பட் சோயங்கோ, இங்கே பாரு, உன் லைஃப் ஆல்ரெடி பர்ஃபெக்டாக இருக்குது. நீ ஆசைப்பட்ட மாதிரி பெரிய ஆக்டர்லாம் ஆகிட்ட, மறுபடியும் நீ அவங்ககிட்டே வர. நீ உன்னோட நான் ஹியூமன்ஸ் கூடலாம் நீ பழகாமல் இருக்கிறதே நல்லது தான். பேசாமல் நம்ம இன்னொரு கான்ட்ராக்ட் போட்டுக்கலாமா? இந்த டைம் உன்னோட மெமரிஸ் மொத்தமாக நான் க்ளீன் பண்ணி விட்டுறேன்னு சொல்ல, அப்போ போக் சொல்கிறான், நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் உங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேது. தனியாக இருந்து நல்லா வாழ்கிறத விட ஒன்றா சேர்ந்து கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அப்படி தான் லவ்வில் இருக்கவங்க யோசிச்சுப்பாங்க. ஜஸ்ட்டு 1 வருஷம்தான், அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் பியூங் 1000 வருஷம் என்னை விட்டு பிரிஞ்சிருக்காரு. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு, இப்போ என்னை எப்படி மறக்க முடியாமல் தவிச்சிட்ருப்பாருன்ட்டு இவன் சொல்லும் போது அந்த சோயங்குமே கொஞ்சம் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் சியூன்னு சொல்கிறான். அப்புறம் போக் திரும்பி பார்க்க அவங்க இல்லை. அதுக்கப்புறம் இவன் ஒரு இடத்துல வேலை செஞ்சான்ல ஒரு கடையில், அந்த ஆன்ட்டி போய் பார்க்க அந்த ஆன்ட்டி வா வான்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பியூங் வந்து போக்கோட இன்டர்வியூ தான் போட்டு பார்த்துட்ருக்கான். அப்போ போக் சொல்லியிருப்பான்ல, என் ஃபஸ்ட்டில் வந்து எண்ட் ஆகலைன்ட்டு. அவன் என்ன சொல்லியிருப்பான்னா, என் ஃபஸ்ட்டில் அவனான காப்ளினுக்கு சுகரையும் சால்ட்டையும் கூட பிரித்து பார்க்க தெரியாது, ஆனால் சாப்பிடும்போது ரொம்ப பிக்கியாக சாப்பிடுவான். மழை வரும்போது கூட அவன் அக்கறை இல்லாத மாதிரி காட்டிப்பான், ஆனால் எனக்குன்னு அம்ப்ரெல்லாவை ரெடி பண்ணி வச்சுருப்பான். நான் எப்போல்லாம் பயப்படுறனோ அப்போல்லாம் என் கூடவே இருந்திருக்கான், என்னை நல்லா கேர் பண்ணி பார்த்துப்பான். அவனை எப்படி என்னால் மறக்க முடியும், அவன் எனக்கானவன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ இந்த இன்டர்வியூ பார்த்து முடிக்கும் போதே பியோங் அந்த இடத்துல இல்லை, அவன் உடனே போக்கை பார்க்க ஓடிட்டான் போல். இன்னொரு பக்கம் அந்த கடையில் காட்டினாங்கன்னா போக் பார்க்குறான், அவனோட நிறைய ஃபோட்டோஸ்லாம் அங்கே இருக்குது. அப்போ அந்த ஆன்ட்டி கிட்ட கேட்குறான், ஆன்ட்டி சூப்பர், என்னோடய ஃபோட்டோஸ்லாம் இங்கே வச்சுருக்கீங்கன்ட்டு. ஆனால் அந்த ஆன்ட்டி சொல்கிறாங்க, அதெல்லாம் நான் வைக்கலப்பா, எங்கள் ரெகுலராக வர கஸ்டமர் ஒருத்தங்க தான் உன்னோட ஃபேன் போல், அவங்க தான் இதெல்லாம் இங்கே வச்சாங்கன்னு சொல்ல. அப்போ பார்க்குறேன் இது ரெகுலர் கஸ்டமரான்ட்டு. அப்போ கரெக்டாக பியூங் அந்த கடைக்குள்ளே என்ட்ராக அந்த ஆன்ட்டியே சொல்கிறாங்க, பார்த்தியா அந்த பையனும் இங்கே வந்துட்டான், இதெல்லாம் விதின்னு தான் நினைக்கிறேன்ட்டு. அங்கே போக் ஒரு பக்கம் பியூங்கை சாக்காய் பார்க்க, பியூங் போக்கை ஹாப்பியாக பார்க்க. அப்போ போக் சொல்கிறான், ஆமாம் இதெல்லாம் விதி தான்ட்டு. அதுக்கப்புறம் 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சுக்கிறாங்க. அப்புறம் பியோங் போக்கை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான். போக் பார்க்குறான், இந்த வீடு கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகலையே, இங்கே வேறு யாரோ தங்கினாங்கலாம் கேள்விப்பட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் பியோங் சொல்கிறான், இங்கே யாருமே குடியெல்லாம் வரல, நான் ஃபஸ்ட்டு இந்த வீட்டை விற்றலான்னு நினச்சேன், பட் அதுக்கப்புறம் தான் விற்கலன்னு சொல்ல. போக் கேட்குறான், ஏன் எனக்காகவான்ட்டு. அதுக்கு பியூங்கோ, இல்லை இப்போல்லாம் விலை ரொம்ப கம்மியாக கேட்குறாங்க அதனால தான்ட்டு. ஆனால் திரும்பி நின்று சிரிக்கிறான், சும்மா போக்கை கலாய்க்கிறக்காக தான் இப்படி பேசியிருக்கான் போல். ஆக்சுவலாக போக் வந்து பார்த்தப்ப பியூங் வந்து இப்படி வீட்டை விற்கிற இதை சொல்லியிருப்பான் போல், அதனால தான் அந்த ஆன்ட்டி வந்து அப்படி சொல்லிட்டு போயிருக்காங்க. பட் வந்து பியூங் ஆக்சுவலாக அந்த வீட்டை விற்கல, போக் நினச்சிட்டான் பியூங் இங்கே இல்லைன்னு. அதுக்கப்புறம் பியோங் வந்து போக்கை அவனோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஏன்னா தனியாக வேற ஒரு ரூமில் தங்க வச்சு இவன் மறுபடியும் போயிட்டானே என்ன பண்ணுறதுன்ட்டு. அப்போ போக் கேட்குறான், ஆமாம் இவ்வளோ பண்ணுறீங்களே, இத்தனை நாளாக நீங்கள் இங்கே இருந்துட்டு ஏன் என்னை வந்து பார்க்கலன்ட்டு. ஆனால் பியோங்கும், இல்லை நான் உன்னை தொல்லை பண்ண வேணான்னு நினச்சேங்கிறான். அதாவது ஒரு வேளை சோயங்கனால போக்குக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும் நீ ஒதுங்கியிருந்தான் போல். அப்போ இவன் சொல்கிறான், நீங்கள் இப்படி விலகி இருக்கிறது தான் எனக்கு தொல்லையாக இருக்கும்ன்ட்டு. அப்போ பியோங்கும் அந்த போக் ஹக் பண்ணிக்க, போக் உடனே தள்ளி பார்க்குறான், என்னதுன்ட்டு. பியூங்கை தொட்டு பார்க்க பியூங் சொல்கிறான், என்னடா நீ இப்போ வந்து ரொம்பவே மோசமாயிட்ட போலன்ட்டு. அதுக்கு போக்கும், சும்மா விளையாடாதீங்க, நீங்கள் சாப்பிட்றீங்களா இல்லையா, என்ன இப்படி ஒல்லியாயிட்டீங்கன்ட்டு. பியூங்க சொல்கிறான், நான் எப்பயும் ஒல்லியாக தானே இருப்பேன்ட்டு. ஆனால் போக்கோ, இங்கே பாருங்கள் நீங்கள் சரியாகவே சாப்பிட்றதில்லன்னு நினைக்கிறேன்னு சொல்ல. பியூங் சொல்கிறான், ஆமாம் உன்னை விட்டுட்டு நான் எப்படி சாப்பிடுவேன், எந்த சாப்பாடும் நல்லாவே இல்லைன்னு சொல்ல. இவன் திட்டுறான், சும்மா குழந்தையாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்கன்ட்டு. அப்போ பியூங்கும், என்ன இப்போ நான் உனக்கு குழந்தையாயிட்டேனா, சரி ஓகே, இந்த குழந்தைக்கு போக்கு இல்லாமல் இருக்க முடியாது, இந்த குழந்தைய நீ தான் பார்த்துக்கணுன்னு சொல்ல. இவன் சொல்கிறான் அஜிசின்ட்டு. போக் எப்பயும் அஜிசின்னு தானே கூப்பிடுவான். ஸோ பியூங்கும், ஓ அப்போ நான் அஜிசின்னா நீ குழந்தையான்னு கேட்டுட்ருக்கான். சரி உங்களை நான் இப்போ எப்படி தான் கூப்பிடணும்னு கேட்க பியூங் சொல்கிறான், என்னை எப்படி கூப்பிடணுமா, மை கோப்ளின்னு கூப்பிடு, இல்லைனா ஹியூங்குன்னு கூப்பிடு, இல்லைனா ஹனின்னு கூப்பிடுன்ட்டு அவன் பக்கத்தில் வர. போக் வந்து கொஞ்சம் பயந்துட்டான், இல்லை நம்ம இப்போ தானே மறுபடியும் மீட் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் ஸ்லோவாகவே எல்லாம் கொண்டு போகலான்ட்டு. ஆனால் பியூங்கோ ட்ராமட்டிக்காக பேசுகிறான், இங்கே பாரு 1000 வருஷம் நான் உனக்காக காத்துட்டு இருந்திருக்கேன், ஆனால் நீ இப்படி தான் ட்ரீட் பண்ணுற, என்னை டேக் இட் ஃபார் கிராண்டடாக நடத்துக்கிறேன்ட்டு அவன் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க.
இவன் சொல்கிறான், ஆமாம் உங்களுக்கும் எனக்கும் 1000 வருஷம் டிஃப்ரென்ஸ். ஆனால் நீங்கள் என்ன ஹியூங்குன்னு கூப்பிட சொல்கிறீங்க, நீங்கள் எனக்கு ஆக்சுவலாக அஜுசின்னு சொல்ல. அப்போ இவன் திட்டுறான், ஓ அப்படியா, சரி ஓகே, இப்போலாம் நீ எங்கள் கிட்ட கோவமாக தான் பேசுகிற அது இதுன்னு. இவன் விளையாட்டாக கோச்சிட்ருக்க. போக் பார்க்குறான், என்னடா அது இவன் கோச்சிக்கிட்டான் போலேன்ட்டு. சரி ஓகேன்னு அப்படியே மனசை கட்டாயப்படுத்திக்கிட்டு ஹனி அப்படின்னு கூப்பிட்டுறான். அப்போ பியூங்க அப்படியே சிரிச்சுட்டு திரும்பி பார்க்குறான். அப்படியே போக்கை தள்ளி ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. பியூங் இப்பயும் ஃப்ளர் டைலாக் போட்டுட்ருக்கான், என்ன ரொம்ப க்யூட் ஆகிட்டேன்ட்டு. நான் எப்பயும் க்யூட்டாக தானே இருப்பேன்ட்டு போக் சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஆமாம்மா நீ தான் மிஸ்டர் கேபேஜ்லன்னு சொல்லிகிட்டு இருக்க. அப்புறம் இவன் கில்டாலை பற்றி தான் கேட்குறான், கில்டாலுக்கு என்னாச்சுன்னு. அவன் போஹாங் பக்கம் இருப்பாங்கிறான். என்ன சொல்கிறீங்கன்னு கேட்க, அவன் இந்த கண்ட்ரி சுற்றி அப்படியே ஒரு வாக் போகிறேன்னு போயிருக்கான். என்னென்னா அவனுக்கு வந்து ரொம்ப சேடாக இருக்கனால தன்னை டயர்டாக்கியாச்சு, தன்னோட சோகத்துலேருந்து வெளியே வரலான்னு அவன் நினைக்கிறான்னு சொல்ல. அப்படியே கில்டால காட்டுறாங்க. அவன் நடந்து போயிட்டுருக்கானா, அப்போ அவன்கிட்ட வந்து ஒரு டாக் வருது. இவனும் அந்த டாகை தூக்கி வச்சு பார்த்துட்ருக்கான். என்ன நீயும் உன்னோட ஓனர் தொலைச்சிட்டியான்ட்டு. சரிவா உங்கள் அம்மாவை கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு அவன் போயிட்டுருக்கேன். அவன் ஃபீல் பண்ணிகிட்டே தான் போயிட்டுருக்கான், ஜிக்வியை பார்த்து வர ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு. அப்போ கரெக்டாக அங்கே அந்த இடத்துல வந்து ஒரு கேம்ப் போட்டிருக்காங்க. அங்கே உட்காந்துட்ருக்க டாக்டர் ஆனால் ஜிக்வி தான். இவன் ஜிக்வியை பார்த்து சாக்காக, ஜிக்வியுமே இவனை பார்த்து சாக்காயிடுறான். அப்புறம் இவன் சொல்கிறான், அந்த பப்பியை பார்த்து சொல்கிற மாதிரி சொல்கிறான், இது வந்து அதோட ஓனர் தொலைச்சிருச்சு. ஆக்சுவலாக இது ரொம்ப சில்லியான ஒன்று தான், கொஞ்சம் மோசமானது தான், பட் பார்க்குறக்கு க்யூட்டாக இருக்குல்லன்ட்டு பப்பியை சொல்கிற மாதிரி இவனே சொல்லிக்கிறான். அப்போ ஜிக்வியுமே சிரிக்கிறான். என்ன இருந்தாலும் ஜிக்விக்கு கில்டான் மேலே நிறையா லவ் இருக்குல்ல, ஸோ அவன் பண்ணதெல்லாம் மறந்துட்டான். ஸோ இவங்க 2 பேரும் இப்படி இருந்தாலும் ஒன்று சேர்ந்துருவாங்க. இன்னொரு பக்கம் பிஹுங்கி போக்கே காட்டினாங்கன்னா, பிஹுங் போக்கோட தோளில் சாஞ்சிட்ருக்கான். அப்பயே போக் கேட்குறான், ஆமாம் கில்டாலுக்கு நீங்கள் ஒரு ஃபோனாச்சு பண்ணலான்ட்டு. இவன் கோவப்படுறான், இங்கே பாரு நான் உன் பக்கத்தில் இருக்கும்போது நீ ஏன் மற்ற கோப்ளின் பற்றி யோசிச்சுட்ருக்க, அதோட ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஒன்று சேர்ந்துருக்கோம், நீ ஏன் மேலே தானே ஃபோக்கஸ் பண்ணுன்ட்டு. அப்போ போக்கும் சொல்லிகிட்டு இருக்கான், நீங்கள் ரொம்ப ஜெலஸ் ஆகுறீங்க, ஆனால் இதுவும் பார்க்குறக்கு க்யூட்டாக தான் இருக்குன்ட்டு. அப்போ பிஹுங்கும் ஓ க்யூட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே போக்கை கிஸ் பண்ண வர, அப்போ கொரியர் வந்த சவுண்டு என்னன்னு போய் பார்த்தா, அங்கே வந்து அந்த கொரியருக்குள்ளே ஒரு கார்டு இருக்குது. அந்த கார்டில் அதாவது போக்குக்கு தான் வந்திருக்கு, நீங்கள் உங்கள் கடனை செலுத்தாதனால நீங்கள் பிஹோங் கூட சேர்ந்துட்டு கோஸ்டெல்லாம் பிடிக்கணுன்ட்டு போக்குக்கு வந்திருக்கு. அதாவது என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, இந்த லெட்டரை வந்து சோயிங் தான் அனுப்பியிருக்கான். இப்போ சோயிங் கூட கான்ட்ராக்ட் போட்டு தானே பிஹுங்கை திருப்பி கூட்டிகிட்டு வந்திருப்பான் போக்கு. ஸோ வந்து இவங்க 2 பேர் பிரியணுங்கிறது தான் அந்த கான்ட்ராக்ட். பட் இப்போ இவங்க 2 பேர் ஒன்று சேர்ந்துருக்கனால இவங்களுக்கு சோயிங் வந்து வேறு டாஸ்க் கொடுத்துட்டான். அவன் இவங்க ஒன்றா இருந்துட்டோன்னு விட்டுட்டான் போல். அதோட அதுக்கு பதிலாக இப்போ போக்கு பிஹுங்கும் சேர்ந்து இதுக்கு முன்னாடி பிஹுங் பேயெல்லாம் பிடிப்பான்ல, அந்த மாதிரி வேலையை பார்க்கணுன்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ ஃபைனலாக இவங்க லவ்வில் இனிமேல் எந்த பிரச்சனையும் வந்துடாது. ஸோ இதே ஹாப்பினஸோட இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் நிறையா சூப்பரான ட்ராமாஸ் அண்ட் மூவிஸ் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.